ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கின்றன. ஸோ இந்த நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ அதனால் ஒரு 3 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தலையெழுத்தே மாறக்கூடிய அளவுக்கு ஒரு சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூட இருக்கிறது. ஸோ அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா நிகழ்கின்றன. இந்த நிகழ்வானது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் தெரியாது. இருந்தாலும் இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கங்களானது இருக்க செய்கிறது. ஸோ அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வப்போது ராசியை மாற்றுவது மட்டுமின்றி அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றி மனித வாழ்க்கையில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரே ராசி அல்லது நட்சத்திரத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்றிணைந்து பயணித்து 12 ராசிகளிலுமே ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. ஸோ அந்த வகையில் தான் இப்போ இந்த கிரகங்களினுடைய ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரியன் மகம் நட்சத்திரத்தில் பயணித்து வருகின்றார். இதேபோல் கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய அந்த புதன் கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த புதன் மகம் நட்சத்திரத்தில் பயணித்து வருகிறது. அதே வேளையில் மகம் நட்சத்திரத்தினுடைய அதிபதியான கேதுவும் இந்த நட்சத்திரத்திலேயே பார்த்திங்கன்னா இருக்கிறார். இப்படி ஒரே நட்சத்திரத்தில் 3 சக்தி வாய்ந்த கிரகங்கள் இருப்பது மிகவும் சிறப்பானது மட்டும் இல்லாமல் அதனுடைய தாக்கங்களும் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலும் காணப்படுங்க. அதில் சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறப்பாகவும் சிலருக்கு மோசமான பின்விளைவுகளாகவும் பார்த்திங்கன்னா இருக்கலாம். இப்போது மகம் நட்சத்திரத்தில் உள்ள 3 கிரகங்களால் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அந்த வகையிலே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் முதலாவதாக இருக்காங்கங்க. ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் உள்ள 3 கிரகங்களால் கடகராசிக்காரர்களினுடைய முக்கியமான வேலைகளானது வெற்றிகரமாகவே பார்த்திங்கன்னா முடியக்கூடும். குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடுங்க. உங்களுடைய வீட்டு சூழலானது பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் கடின உழைப்புக்கான முழு பலன்களும் கிடைக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கள் புதிய வீடு வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். எந்த ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. தொழிலை தொடங்குவதற்கும் இந்த காலங்கள் சிறப்பாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடும். அதனுடைய பின்விளைவுகளை பார்த்திங்கன்னா நினைத்து பயந்து விட தேவையில்லை. தாராளமாக அதனுடைய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை இப்போ செய்து கொள்ளலாம். பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது வழங்கப்படும். அதே போல் மகம் நட்சத்திரத்தில் உள்ள 3 கிரகங்களால் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் பார்த்திங்கன்னா பெரிதளவுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக அமையக்கூடுங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா நாளடைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நாள்பட்டு காலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்த அந்த ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மகம் நட்சத்திரத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகங்களால் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு அந்த சந்திர கிரகணமும் உங்களுக்கு ஒரு வகையில் நல்லதுதான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த நேரத்தில் தான் அந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதனால நம்மளுடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா சில மந்திரங்களை ஜபிப்பது, பூஜைகளை செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் நடைபெறும். ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் கடைபிடித்து வருவோம்.
ஸோ அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதீத பலன்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா துளராசி அன்பர்கள். இந்த துளராசி அன்பர்களுக்கு கடந்த பல வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னல்களும் துன்பங்களும் கஷ்டங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து வந்திருப்பீங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, கிரக மாற்றங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மகம் நட்சத்திரத்தில் உள்ள அந்த 3 கிரகங்களால் துளராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெற்றியை காணப்போகின்றார்கள். புதிய வேலை வாய்ப்புகளானது தேடி வரக்கூடும். தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. முதலீடுகளில் இருந்து நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு லாபங்களானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. அதேபோல் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதுங்க. தொழிலதிபர்கள் அல்லது வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு உள்ளது. ஸோ பெருசாக எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாற்றங்களாக நிறைந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு எந்த வேலையிலுமே ஒரு நல்ல வெற்றியை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. தோல்வியை மட்டும்தான் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாறலாக உங்களுக்கு நடைபெறும். தோல்வியை சந்தித்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரங்கள், அதேபோல் புதிய வேலைகள் வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் வேலைகளே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. தெரிஞ்ச வேலையாகவும் இருக்காது. அப்படியே செஞ்சாலும் அந்த வேலைகள் மீறி செஞ்சாலுமே அந்த வேலையானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்க வைத்து கொள்ள முடியாது. சும்மா 1 மாதம் 6 மாதம் 3 மாதம் இப்படி தான் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளானது தேடி வரக்கூடும். ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய வேலை நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய தொழிலையுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய தொழில் காலங்காலமாக நீங்கள் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றங்களும் இருக்காது. இருக்கிறத வச்சு அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு அந்த தொழிலையும் விடாமல் இதையும் விட்டுட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலையும் நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. ஸோ இப்போ அந்த ஒரு மாறல் ஏற்படுது. இந்த தொழிலால் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நஷ்டத்தையும் சந்திப்பீங்க. இந்த தொழிலால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியும் வந்து பின்தங்கி இருக்கும். ஸோ இப்போ அந்த வளர்ச்சி அடையக்கூடிய முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைச்சிருப்பதுனால உங்களுடைய தொழிலுமே முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முதலீடுகளில் இருந்து ஒரு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பாராத விதமாக நிறைய சொல்லலாம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது. லாபங்களும் கிடைக்கக்கூடும். அதேபோல் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். அதை நினச்சி வந்து கவலை கொள்ள தேவையில்லை. தொழிலதிபர்கள் அல்லது வியாபாரிகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு காலங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் ஏதாவது புதுசாக நம்ம ஒப்பந்தங்கள் வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப யோசிப்பீங்க. வச்சுக்கலாம், தாராளமாக. இப்பொழுது புதிய ஒப்பந்தங்களை வைப்பதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அவங்கக்கிட்ட புதிய ஒப்பந்தங்களை வைத்து கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் உள்ள 3 கிரகங்களால் மகர ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வுகள் ஏற்படக்கூடும். முதலீடுகளில் இருந்து லாபங்களானது கிடைக்கக்கூடுங்க. முயற்சிகளில் நல்ல வெற்றிகளானது கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதேபோல் நிதி நிலைமைகளானது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடும். வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய பல புதிய வழிகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பணியிடத்தில் கடின உழைப்புகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நேரங்கள். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடும். இப்போ இந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சியை தான் நீங்கள் வந்து இப்போ வந்து பயன்படுத்தணும். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு நல்ல வெற்றியை தேடி கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் தான் இதில் தேவை. எந்த ஒரு வேலைகளை செய்தாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கினாலும் அதை விடாமல் துரத்தி செய்வதனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும்.
அதேபோல் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது எதிர்பார்க்கலாம். நிதி நிலைமைகளானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீர்குலைந்து இருந்திருப்பீங்க. அந்த ஒரு சீர்நிலைப்படுத்துவதற்காக இப்போ உங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது நிதி நிலைமைகள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். உங்களுடைய வருமானத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கான புதிய வழிகளையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேடி செல்வீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.